إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத்னா அபு மாலிக் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 1700வது இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகுது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் மரணித்த நிலையில ஒருவர் அவர் தன்னுடைய உறவுகளாக அல்லது தனக்கு நெருக்கமானவராக யாராவதாலும் இருக்கலாம். ஒருவர் மரணிச்சிட்டார். அந்த மரணித்த அந்த நேரத்தில் ஒருவர் இன்ன நாயிஹத இதா மாத்தத், ஒப்பாரி வைத்து அழுகின்றாரோ, இறந்து போயிட்டாங்க, இறந்து போன வீட்டுல இதா மாத்தத், ஒப்பாரி வைத்து அழுவது அறியாமை காலத்தினுடைய நடைமுறை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இறந்து போன வீட்டுல கத்தி கூச்சலிட்டு ஒப்பாரி வைத்து அழுகுவது அறியாம காலத்தினுடைய நடைமுறையாகும். அப்படி ஒருவர் ஒப்பாரி வைக்கிறார். அப்படி ஒருத்தர் ஒரு வீட்டுல ஒப்பாரி வைக்கிறார், ஒப்பாரி வச்சு கத்தி கதறி அழுகிறார். இதா மாத்தத் வலம் தத்து, அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யாத நிலையில, அவர் ஒப்பாரி வச்ச நிலையில தௌபா செய்யாம அவர் மௌத்தாயிட்டார். ஒப்பாரி வைக்கிறாரு, அவர் ஒப்பாரி வச்சதுக்கு அல்லாஹ்ட்ட என்ன செய்யல, வலம் தத்து, தௌபா செய்யல, தௌபா செய்யாம அவர் மௌத்தாயிட்டார் அப்படின்னு சொன்னா, கத்தா அல்லாஹு லஹா சியாபன், அல்லாஹ் அவருக்கு ஒரு ஆடையை அணிவிப்பான். அல்லாஹ் அவருக்கு ஒரு ஆடையை அணிவிப்பான். அது என்ன ஆடை அப்படின்னு சொன்னா, சியாபம் மின் கத்திரானின், தார் இருக்குதுல்ல, தார் ரோட்ல போடுவாங்கல்ல தார், அந்த தாரை அவனுக்கு ஆடையாக அல்லாஹ் அணிவிப்பான். மேலும் நெருப்பிலான சட்டையும் அவனுக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டுள்ளது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 1700வது இலக்கமாக பதிவாக கூடியதை நம்ம பார்க்கிறோம். நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ மரணித்திருக்கக்கூடிய வீடுகள்ல ஒப்பாரி வச்சு அழுகிறத அல்லாஹ்வுடைய தூதர் அறியாமை காலத்தினுடைய நடைமுறை என்பதாக சொன்னது மட்டுமல்லாம, அவர் அந்த நிலையிலேயே மரணிச்சுட்டார். ஒப்பாரி வைக்கிறாரு, ஆனா அல்லாட்ட அதுக்கு அவரு தௌபா செய்யல. யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு மௌத்துக்கு நான் போனேன், நான் என்ன செஞ்சுட்டேன், அந்த மௌத்துல நான் ஒப்பாரி வச்சு நான் அழுதேன் அப்படின்னு சொல்லி அவர் அல்லாட்ட தௌபா செய்யல. தௌபா செய்யாமலேயே அவள் இறந்து விட்டாள் என்று சொன்னாள். இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணை தான் சொல்றாங்க, ஆனா சொல்லல, அவள் என்பதாக தான் சொல்றாங்க. ஒப்பாரி வைத்த நிலையில் அவள் இறந்து விட்டால் அவளுக்கு அல்லாஹ் தாரிலான ஆடையை கொடுப்பான், நெருப்பிலான சட்டையை அணிவிப்பான் அப்படின்ட்டு அவள் தான் சொல்ல, அவன் கூட சொல்லல. அப்போ மௌத்தான வீடுகள்ல நம்ம யாரு இந்த நிலையை உருவாக்குவாங்க அப்படின்னு சொன்னா, குறிப்பாக பெண்கள் என்ன செய்வாங்க, அதிகமாக அழுகுறத பார்க்கிறோம், பெண்கள் அதிகமாக ஒப்பாரி வைக்கிறத பார்க்கிறோம். அப்ப நம்ம குடும்பங்கள்ல நம் வீட்டு பெண்கள் இடத்துல இதை நாம என்ன செய்யணும், வன்மையாக சொல்லி கொடுக்கணும். அந்த பெண்கள் இடத்துல இந்த விஷயத்தை நாம ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும். அழுகாத, ஒப்பாரி வைக்காத, கதறாத, கத்தாத, இதெல்லாம் செய்தால் நாளைக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய ஆடை என்ன தெரியுமா, அல்லாட்ட தௌபாவே செய்யல, மரணம் வந்துருச்சு. அப்ப அல்லாஹ் என்ன ஆடையை கொடுப்பானா, சியாபன் மின் கத்திரானின் வதிராமின் லஹபின்னார், நெருப்பிலான சட்டையும் தாரிலான ஆடையும் கொடுக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க. அதே போன்று துக்கத்துல மரணிச்ச வீட்டுல துக்கம் தாங்க முடியாம எவன் ஒருவன் தன்னுடைய சட்டையை கிழித்து கொள்கிறான், துக்கம் தாங்க முடியாம சட்டையை கிழிக்கக்கூடியவன், சட்டையில் இருக்கக்கூடிய பைகளை கிழிக்கக்கூடியவன், அதே போன்று கன்னங்களில் அடித்து கொள்ளக்கூடியவன், அதே போன்று தன்னை தானே அறைந்து கொள்ளக்கூடியவன், கத்தக்கூடியவன், கதறக்கூடியவன், கூப்பாடு போடக்கூடியவன், இவன்கள் நம்மை சார்ந்தவர் இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் ஹஜ்ரத்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரில 1294, முஸ்லிம்ல 165வது இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகிறத பார்க்கிறோம். மரணித்த வீடுகள்ல யாரு மரணிச்சிட்டாலும்
துக்கம் தாங்க முடியாம தன்னை தானே அடித்துக் கொள்ளக்கூடியவன், கதறக்கூடியவன், சட்டையை கிழிக்கிறவன், கூப்பாடு போடக்கூடியவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என்பதாக சொல்றார். அப்போ மௌத்தினுடைய வீடுகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குழந்தை, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேர முறை வேணும். அந்த குழந்தை மரண தருவாயில இருக்கும் பொழுதே தன்னுடைய தகப்பனாரை கூப்பிட்டு அனுப்பினாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரை கூப்பிட்டு அனுப்புனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரல. அவங்க என்ன பதில் சொல்லி அனுப்புறாங்க, தன்னுடைய மகளுக்கு என்ன பதில் சொல்லி அனுப்புறாங்கன்னா, கொடுக்கக்கூடியவனும் அவன் தான், எடுத்து கொள்ளக்கூடியவனும் அவன் தான் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லி அனுப்புறாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் அந்த குழந்தையினுடைய மரண நெருக்கத்துல அந்த குழந்தை இருக்குதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அவங்க கூப்பிட்டு விட்டோன்னா வரல. குழந்தை இறந்து விட்டது. குழந்தை இறந்ததற்கு பின்னாடி மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி போகுது, அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க குழந்தை இறந்துருச்சு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் சொல்லப்பட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்க வந்தாங்க. வந்த உடனே அவங்க கையில குழந்தை கொடுக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கையில அந்த பச்சை குழந்தைய கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைய வாங்குறாங்க. குழந்தைய வாங்கின உடனேயே அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துச்சு. இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்க்கிறாங்க. பார்த்துட்டு கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களே அழுகிறீங்களே என்பதாக அவர்களுக்கு ஆச்சரியம். அல்லாஹ்வுடைய தூதர் அழுகுறாங்களே என்பதாக சஹாபாக்கள் கேட்டாங்க. அதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அர் ரஹ்மத்துல்லதி ஜஅலஹல்லாஹு ஃபீ பனி ஆதம். இந்த கண்ணீரினுடைய காரணம் என்ன தெரியுமா என் அருமை தோழர்களே? அர் ரஹ்மத்துல்லதி ஜஅலஹல்லாஹு ஃபீ பனி ஆதம். இது ஆதமுடைய மக்களின் உள்ளங்களில் அல்லாஹ் ஏற்படுத்திய இரக்கத்தினுடைய உணர்வாகும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் அழுதனே, இந்த அழுகைக்கு என்ன காரணம்னா, ஒவ்வொரு ஆதமினுடைய மக்களினுடைய உள்ளத்திலையும் அல்லாஹ் இரக்கத்தை வச்சிருக்கிறான். அந்த இரக்கத்தினுடைய அடையாளம் தான் இந்த கண்ணீர் என்பதாக சொல்லிட்டு, இன்னஹா இரஹமுல்லாஹு மின் இபாதிஹி ருஹமாவு, நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் இரக்கம் உடையவருக்கே தன்னுடைய இரக்கத்தை காட்டுவான் என்பதாக சொன்னார். நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள்லயே யார் ஒருவரின் மீது இரக்கம் காட்டுகிறாரோ அவருக்கு தான் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். இது அந்த வகையில் கட்டுப்பட்டது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பதில் கூறினார்கள். இப்ப மௌத்தா போனவர் நமக்கு ரொம்ப நெருக்கமானவரா இருக்கிறார். அவர் மீது ஒரு பாசம் இருக்கும், அல்லது அவர் மீது ஒரு இரக்கம் இருக்கும். சின்ன வயசுல இறந்து போயிடுவாங்க. சில பேர் சின்ன வயசுலயே மரணிச்சு போயிடுவாங்க. அப்போ ஒரு இரக்கம் வரும். இப்படி சின்ன வயசுலயே இப்படி மௌத்தா போயிட்டாரு என்கின்ற இரக்கம் வரும். அந்த இரக்க உணர்வை காட்டுவது கண்ணீர் வடிப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப மௌத்து வீட்டுல அழுகிறதுக்கு அனுமதி இருக்கு. அந்த அழுகை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த அழுகை சப்தம் இல்லாமலோ, அது ஒப்பாரியாகவோ, அல்லது அது ஒரு கூப்பாடாக கூச்சலாகவோ அந்த அழுகை இருக்கக்கூடாது. அப்ப சப்தமிட்டு அழுவதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்யறாங்க. மௌத்தினுடைய வீட்டுல யார் வேணாலும் மௌத்தா இருக்கட்டும், சப்தமிட்டு அழுவதை கூட அவங்க தடை செய்யறாங்க. அப்போ சப்தமிட்டு அழுகுதல் என்பது அது ஒப்பாரியா கூச்சலா கூப்பாடா மாறிடும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அழுதுருக்கிறாங்க. தன்னுடைய பேர குழந்தையினுடைய ஜனாதா வீட்டுல அல்லாஹ்வுடைய தூதர் அழுகுறாங்க. கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. அந்த அழுகைக்கு காரணத்தையும் சொல்லிட்டாங்க. இது அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களில் வைத்திருக்கக்கூடிய இரக்கத்தினுடைய அடையாளம். அந்த அடிப்படையில ஒரு மௌத்தினுடைய வீட்டுல நமக்கு நெருக்கமானவரோ, சொந்தக்காரோ, உறவோ, யாராக வேணாலும் இருக்கலாம், அவரை பார்த்து அந்த இரக்கத்திலேயோ அல்லது ஒரு துக்கத்திலேயோ என்ன செய்யலாம், கண்களிலிருந்து கண்ணீர் வரலாமே தவிர அந்த அழுகை ஒப்பாரியாக கூப்பாடாக கதறுவதாக அது மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா அது பெரும் கொண்ட அது எவ்வளவு பெரிய நிலையை ஏற்படுத்தும்னா, தாரிலான ஆடையும் நெருப்பிலான சட்டையும் அவர் தௌபா செய்யல அப்படின்னு சொன்னா அவருக்கு அல்லாஹ் அதை வழங்குவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறத பார்க்கிறோம். புகாரில 1284வது இலக்கமா இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு. உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க,
அழுகுதில்ல. ஒரு ஜனாசானுடைய வீடுகளுக்கு போறோம், அங்க அழுகிறதுல சத்தம் இல்லாமல், உங்களுடைய கைகளை வேறு ஒரு பொருள் மீது அடித்து கொள்ளாமல் அல்லது உங்களை நீங்களே அடித்துக் கொள்ளாமல் என்ன செய்யணும், அந்த அழுகுவதற்கு அனுமதி இருக்கிறதே தவிர வேறு விதமாக தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு அனுமதி இல்லை என்பதா இந்த ஹதீஸ் வாயிலாக நாம் பார்க்கிறோம். சுப்ஹான் அல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா